இருப்பதாக சொன்னார்கள். இப்போ பயந்து போய் பிஜேபியோட அலையன்ஸ் போடலாமான்னு இப்போ ஒரு திங்கிங் அங்க நடந்துகிட்டு இருக்கு. டிஎம்கே டோட்டல் சாம்பிள்ஸ், திமுக வட்டாரம் கதிகலைக்கு போய் கிடக்கு. தொடக்கத்திலிருந்தே ராங் ஸ்ட்ராட்டஜி. ஜனங்கள் ரெண்டு கட்சியும் வெறுத்து போயிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் காலையில், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் ஸ்டாலினின் பங்கு என்ன? சாகித் பல்வா ஸ்டாலினை சந்தித்தது என்ன மர்மம்? இது குறித்து பெரம்பலூர் சாதிக் பாட்சா என்ன சொன்னார்? அதற்காகத்தான் அவர் கொல்லப்பட்டாரா, சாகடிக்கப்பட்டாரா? இவையெல்லாம் விஸ்வரூபம் எடுக்கின்ற கேள்விகள். இங்க கூண்டுல சொத்து குவிப்பு வழக்கு, ஜெயலலிதா எந்த நேரம் ஜெயிலுக்கு போலாம். அந்த பக்கத்தில் 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு, வெளிவராத மர்மங்கள் வெளிவருகிற போது இதுவரை வெளியே தெரியாத முகங்கள் திமுக குடும்பத்தில். அவர்கள் யாரையோ ஸ்கேப் கோட் ஆக்கிட்டாங்க. இதுல திமுக குடும்பத்தில் கனிமொழியை ஸ்கேப் கோட் ஆக்கிட்டாங்க. உண்மையான பலன் பெற்றதுல ஸ்டாலின் இருக்கிறார் என்பதுதான் இப்ப குற்றச்சாட்டு. இதெல்லாம் வெளியே வந்துடும், மறைக்க முடியாது. எனவே மக்கள் நல கூட்டணி திட்டங்கள் வகுத்து விட்டோம், பிரச்சாரத்தை தொடங்கி விட்டோம். தேமுதிகவோடு இணைந்து பிரச்சாரம் 28, 29, 30 நாட்களில் நடைபெறுகிறது. நாளைய தினம் திருச்சியிலே வழக்கறிஞர் மாநாடு நடக்கிறது. அதன் பிறகு ஏப்ரல் 10ஆம் தேதி அன்று தமிழக அரசியலுக்கு இதுவரை இப்படி ஒரு மாநாடு நடந்தது என்று சொல்லத்தக்க ஒரு மாநாடு சென்னையில் நடத்த நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். அதாவது சகோதரர் விஜயகாந்த் அவர்களும் நாங்களும் செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி புதிதாக வருகிற கட்சிகள் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, பாமக தவிர்த்து புதிதாக வருகிறவர்கள் அவர்கள் சகோதரர் விஜயகாந்த் அவர்களோடு பேசுவார்கள். 1-2 அமைப்புகள் எங்களோடு பேசும். அதனுடைய பலனாக அப்படி மேலும் யாராவது இணைவதாக இருந்தால் நாங்கள் சகோதரர் விஜயகாந்த் அவர்களும் நாங்களும் கலந்து பேசி முடிவு செய்வோம். இன்னைக்கு வந்து நேற்று நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என்ன சொல்லியிருக்காருனாக்க, முக்கிய கட்சிகள் வந்து குதிரை பேரத்தில் வந்து ஈடுபடுது, முக்கிய கட்சிகளை தங்களோட இழுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. நீண்ட பெரிய நிலை கண்ணாடிக்கு முன்னாலே நின்று திருவாளர் பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு முறை தன் முகத்தை தானே பார்த்து கொண்டு அவரைத்தான் சொல்லுகிறார், குதிரை பேரத்தில் பிஜேபி ஈடுபட்டதாக சொன்னார்கள். பிஜேபியை ரொம்ப அட்டாக் பண்ண வேண்டாம், அது டோட்டலா இரலவெண்டா கிடக்கு. தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. நான் என் நேரத்தை வீணாக்க வேண்டாம்னு நினைச்சேன். வம்பு கழுத்து ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து உளறிக்கிட்டே இருக்கார். இனிமேல் இந்த உளறலை நிப்பாட்ட சொல்லுங்க.